ஆப்பத்துக்கு தேவையான பொருள் பச்சரிசி, மூணு பச்சரிசி 3/4 கிலோ. 3/4 கிலோ பச்சரிசி இல்லைங்களா? ஒரு 150 கிராம் புழுங்கல் அரிசி, ஐம்பது கிராம் உளுந்து, ஒரு தேக்கரண்டி வெந்தயம், தேவைக்கேற்ப உப்பு, ஒரு தேங்காய், பச்சரிசி புழுங்கல் அரிசி ஒன்னாவே சேர்த்திருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊறணும். தேங்காய், ஒரு தேங்காய், அப்புறம் 50 கிராம் உளுந்து, ஒரு தேக்கரண்டி வெந்தயம், உளுந்து ஒன்னா ஊற வச்சுக்கணும். அரிசி தனிச்சு ஊற வைக்கணும். அரைக்கும் போதும் உளுந்து தனியா அரைச்சுக்கணும். ரொம்ப நையா காய்ச்சல் ஒட்டும், ஆப்பம் வராது. சாப்பிட்டுக்காக போடுறதுதான், மென்மையா இருக்கணுங்கிறதுக்காக தான். மாவு கரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம். ஆப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பார்த்துங்க, இதான் பதம். நல்லா பிடிச்சிருக்கு. நான் காலையில் 11 மணிக்கு ஆடினேன், இப்போ 8 மணிக்கு ஊத்துறேன். இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, எனக்கு தேங்காய் பால் ஊத்துற வழக்கம். நான் உங்களுக்கு காலையில காட்டுறேன் பார்த்தீங்களா, தேங்காய் அதை ஊத்திருக்கேன். உங்களுக்கு பழக்கிறதா ஊத்திக்கோங்க, இல்லை வெறுமனே கூட ஊத்திக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாவு இதான் பதம். அப்போ ஊத்த போறேன். இதுல இப்போ தேங்காய் பால் கலந்துருக்கீங்க. ஆமா. முதல் பாலா ரெண்டாவது பாலா? முதல் பால் ஒரே பால் தான் எடுப்பேன், ரெண்டாவது பால் மூணாவது பால் எடுக்க மாட்டேன். இதுலயே கலந்துட்டீங்க? ஆமா. அரைக்கும் போதே கலந்துடணுமா? ஆமா. இல்ல ஊத்துறதுக்கு முன்னாடி கலந்துக்கணும்? இல்ல, அரைக்கும் போதே பால் எடுத்துட்டு அந்த பால் தான் மாவே அரைப்பேன். ஓகே. இப்ப இது எப்படி தோசை மாவு பத ஆட்டணும்? தோசை மாவு இல்ல, தோசை மாவு விட கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். தோசை மாவு இதுக்கா இருக்கும்ல, இது இப்படி இருக்கணும். ஏன்னா காய்ச்சல முள்ள மாவு. சோ தோசை மாவுக்கும் கொஞ்சம் தண்ணியா கலந்துக்கணும். ஆமா. இதுல இப்போ எவ்வளவு மாவுக்கு எவ்வளவு தேங்காய் பால் எடுக்கணும்? 1 கிலோ மாவுக்கு நான் ஒரு தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு முழு தேங்காய் ஃபர்ஸ்ட் பால் மட்டும் கலந்து? ஆமா. நான் வேற பால் எடுக்க மாட்டேன், ஒரு பால் தான். தாச்சு சூடாயிடுத்து. இது ஆப்பம் ஊத்த போறேன் பாருங்க. இதை மூடி போட்டு மூடுறேன் பாருங்க. ஒரு 3 நிமிஷம் வந்தா போதுமானது. ஏன்னா ரொம்ப நைஸா ஊத்துறோம்ல, ஆகையினால 3 நிமிஷம் கரெக்டா போதும். இதை எடுக்க போறேன் பாருங்க. கஷ்டம் இல்லாம எடுத்துடலாம். அதை பார்த்தீங்களா, இவ்வளவு வேதான். எண்ணெய் தடவை பாருங்க. தாச்சகலமே தடவிக்கணும், ஏன்னா தாச்சகலமே ஊத்தலாம். ஊத்துறேன். இதை பாருங்க, இப்படி கரண்டியில 2 கரண்டி தாராளமா ஊத்தலாம். ஏன்னா தாச்சகலம் சுத்திக்கலாம். சுத்துற பாருங்க. இந்த மூடி போட்டு மூடுறேன். 3 நிமிஷம் வந்தா போதும். கேஸ ஃபுல்லா வைக்கணும். ஆப்பம் ரெடியா இருக்கு. உங்க வீட்லயே செய்து பாருங்க. தேங்காய் பால் வச்சிருக்கேன். இன்னொன்னு சொல்றேன், கறி குருமா ரொம்ப நல்லா இருக்கும். உங்க விருப்பம் பண்ணிக்கோ. நான் தரிச்சவன் தேங்காய் பால் வச்சிருக்கேன். உங்க வீட்டுல செய்து பார்த்து சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்க.